சீட்டு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லைன்னாங்க. இப்போ குடுத்தா பணம் இருக்கிறவங்க குடுத்தேன்னுவாய்ங்க. பேசுற அந்த பத்திரிகையாளர் யார் சார்பா பேசுறாரு? அதிமுக சார்பா மட்டும் தான் எல்லா இடத்துலயும் பேசுறாரு. அதிமுகலன்னா இவரு எடப்பாடி அவர் பாக்கெட்லேருந்து பணம் குடுத்து செலவு பண்ண வைக்கிறாராமா? அவங்க அதிமுக கூட்டணியில அதிமுகல குடுக்குற சீட்டு எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் குடுக்க போறாரா? தமிழ்நாட்டு அரசுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் விஜய் அவர்கள், டிவிக்கு கட்சியினரும். யூத் இருக்குல்ல, அந்த விஷயத்துல வந்து தாவேக்க நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அவங்க. நீங்க அந்த கட்சி ஆட்சியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க ஏன் அவனுங்களுக்கு பூத்து கமிட்டி இருக்கா இல்லைன்னு வருத்தப்படுறீங்க? பாதி பேர் ஓட்டு இல்லைன்னு சொன்னாரு. உங்களை மாதிரி ஆளு உட்காந்து பேசுற மீட்டிங்க்கு கூட்டத்தை வந்து குழந்தைங்கள தான் கூட்டத்தை உட்கார வச்சிருக்காங்களா? அரசியல் களம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும். அது டிவிக்கும் இருக்கணும், எல்லா திமுக இருக்கணும், அதிமுக இருக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், பாண்டிச்சேரிக்கு வந்து தாவேகா சார்பாக கேண்டிடேட்ஸ்லாம் அறிவிச்சிட்டாரு விஜய். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ, அதாவது பாஜகவில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கும் சீட்லாம் கொடுத்துருக்காரு. இதில் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ சீட்லாம் கொடுக்குறாங்க, எளிமையாக இருக்கிற கட்சிக்கு வேலை செஞ்சவங்களாம் சீட்டு கொடுக்க மாட்டேன்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், ஏன்னா முதநாடி வந்து சீட்டு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லைன்னாங்க. இப்போ கொடுத்தா பணம் இருக்கிறவங்க கொடுத்தேன்னுவாங்க. இப்போ பேசுகிற அந்த பத்திரிகையாளர் யார் சார்பாக பேசுறாரு? அதிமுக. அதிமுக சார்பாக மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அதிமுகலன்னா இவர் எடப்பாடி அவர் பாக்கெட்லேருந்து பணம் கொடுத்து செலவு பண்ண வைக்கிறாராமா? அவங்களாம் யார்? பணம் இல்லாதவங்களுக்கு தான், ஏழையில் இந்த தள்ளுவண்டி ஓட்டுறவங்களையும் இவங்களும் கூப்பிட்டு வந்து சீட்டு அம்மா கொடுத்த மாதிரி டீ கடை வச்சவங்களும் கொடுத்தாராமா? இல்லை, இவர் சும்மா எதை பேசணும்னு பேசிகிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். இவங்க அவங்க சார்பு, அவங்க எதுக்காக எடுத்திருக்காங்களோ அந்த கொள்கையை அவங்க பேசுகிறாங்கன்னு கூட பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனம். பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு வேறு யார் கொடுப்பாங்க? தேர்தலில் செலவு பண்ணணுன்னு அரசாங்கமே சொல்லுது. 70 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து தேர்தல் ஒரு 70 லட்ச ரூபா செலவு பண்ணுற அன்னடங்காட்சி செலவு பண்ண முடியுமா? ஒன்று, அன்னடங்காட்சிக்கு செலவு பண்ணவும் கொடுப்பாங்க. சரி, நீ 30 பேரில் ஒரு 5 பேர் 10 பேர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் கொடுக்குற உங்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுகவில் கொடுக்குற சீட்டு எல்லாருக்கும் ஏழை எளிய மக்கள் கொடுக்க போகிறாரா? முதல்ல இவர் அந்த முதுகை போய் பார்க்க சொல்லுவோம், அப்புறம் இந்த முதுகை பேச சொல்லுவோம். மற்றவங்க முதுகை பார்க்க சொல்லலாம். திரு முத்தலீஃப் பேசுறதெல்லாம் லாஜிக் இல்லாத விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய பேர் வருவாங்க, தேர்தலில் நிற்பாங்க, நிற்கிறதுக்கான மக்கள் நிறைய பேர் தேருவாங்க. இது ஒரே நாளில் 30 பேர் அறிவிக்க முடியுது பாருங்க. இன்னைக்கு போய் எல்லாம் ரெடியாக இருந்திருப்பாங்க, இன்னைக்கு காலைல போய் வெயிட் பண்ணுவாங்க. அதுலேருந்தே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் கூட்டம் வருவாங்கன்னு. இது என்னென்னா இவங்களை வரவிடாமல் பண்ணுறதுக்கு சிலதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலில் கடைசி நேரம் வரைக்கும் இல்லாமல் வேட்பாளரை கொஞ்சம் முன்னாடியே அறிவிக்கிறதுக்கு, ஒரு 3 நாள் 2 நாள் முன்னாடியாவது அறிவிக்கிறதுக்கு பார்க்கணும். நான் கடைசி நாளில் போய் வேட்புமனு வைக்கிற மாதிரி இருந்தால் அங்கே நிறைய பேர் இவங்களே கூட்டி நிற்க வச்சு இவங்க லேட்டுன்னு அந்த விருப்பமனு தாக்கல் செய்ய விடாமல் கூட பண்ணுவாங்க. முன்னாடி சேகர் பாபுக்கும் RS ராஜேஷ்க்குமே சண்டே ஆயிடுச்சு சார், வேட்புமனு தாக்கல் அப்போ இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசியல கொஞ்சம் உஷாராக இருக்கணும் விஜய் அவர்கள், டிவிக்கு கட்சியினரும். வரவிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, 30 பேர் அறிவிச்சிட்டோம். பாண்டிச்சேரி மாதிரி தொகுதியில் இது ஸ்டேட்டில் ஒரு 30 பேர் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மாதிரி ஸ்டேட்டில் எங்களால் 230 பேர் அறிவிக்க முடியாதா? இன்னும் அலைன்ஸ் யாராவது ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எண்டுக்குள்ளே தெரியும். அதெல்லாம் போக அறிவிக்கிறதுக்கு ஈஸி. இன்னொன்று, பணம் இருக்கிறவங்கன்றது இல்லை, பணம் செலவழிக்க வேண்டியது இருக்குது சில இடத்துல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த தேர்தல் காலம் நம்மளது இல்லைன்னு முடிவு பண்ணால் பணம் இருக்கிறவங்களை கொடுத்து நிர்வாகிகளை காப்பாற்றுறது தான் ஒரு நல்ல தலைவருடைய அழகு. அது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, நம்ம ஏன் யார் என்ன பண்ணணும்னு. முதல்ல நீங்கள் உங்கள் கட்சியில் பணம் இல்லாதவருக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்து, நாங்கள் பாருங்கள் பணம் இல்லாதவர்களுக்கு கொடுத்தோம், திருநிதி திரட்டலை, சொந்த காசில் பண்ணுறோம் அப்படின்னு எதையாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு இங்கே வந்து அடுத்தவங்கள பேசணுன்னு எதையாவது ஒன்று பேசிகிட்டே போகிறாங்க. இல்லை, இவர் வந்து தொடர்ந்து அதிமுக சார்பாக பேசிக்கிட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஓகே. அதிமுகலேருந்து இவ்வளோ அணி பிரிஞ்சு வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்காம எல்லாருமே சார், நான் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், மீடியா வந்து தொடர்ந்து ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தாண்டி பத்திரிகையாளர் போர்வையிலையும் நிறைய பேர் வந்து தாவேகா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். பண்ண தான் செய்வாங்க. இப்போ இருக்குன்னா, இந்த தாவேக்காவை அட்டாக் பண்ண பத்திரிகையாளர்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, போய் இன்டர்வியூ போய் பாருங்கள். ஒன்று நியூட்ரலாக இருப்பாங்க, இல்லைன்னா சப்போர்ட் கூட பண்ணியிருப்பாங்க. எல்லாம் வந்து மேலே இருக்கவன் பார்த்துக்கிறான். ஐ மீன், இந்த 2 பக்கம் அலைன்ஸில் யார் பக்கம் பேசுகிறாங்களோ அவங்க பக்கம் அவங்க வந்து ஆதரவு குரல் உயர்த்துறாங்கன்னா, யாருக்கு எதுக்காக உயர்த்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க.
இதில் வேறு நம்ம வேறு டிவி கேட்க பேசுகிறோன்னு யாரை நம்ம அங்கே போட்டி வாங்கிட்டோம் நினச்சிட போகிறீங்க. நான் சொல்கிறது என்னென்னா களம். நான் வந்து கேப்டனாக பார்த்துருக்கேன். அவர் எவ்வளோ அவங்கள வந்து இது கம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அது டிவிக்கு நடக்கும்போது நான் பொதுவாக அதகமாக பேசுகிறேனே தவிர நம்ம வந்து சார்பாவோ ஆதரவாவோ பேசலை. அரசியல் களம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அது டிவிக்கும் இருக்கணும், எல்லா கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கணும், அதிமுகவுக்கும் இருக்கணும். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து டிவிக்கேவே அந்த களத்துலேருந்து வாஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு தான் நம்ம இதை பேசுகிறோம், அதுக்கு தான் இதை நம்ம கொண்டு வரோம். அதனால் டிவிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் களத்தில் நிறைய போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு விங்ஸ், அதாவது தகவல் தொழில்நுட்ப அணியும் அட்வொகேட்ஸ் அணியும் எல்லாம் லீகல் விங்க தயாராக இருந்து அங்கே இருக்க வேட்பாளரை காப்பாற்றுறதுலேருந்து அங்கே இருக்க தொண்டர்களை காப்பாற்றுற வரைக்கும் அவங்க வந்து இறங்கி வேலை செய்யும். தாவேகா சார்பாக அதெல்லாம் அமைச்சிட்டாங்க சார், அந்த லீகல் விங் அமைச்சிட்டாங்க. களத்தில் பார்க்கணும் நம்ம, அதை ரொம்ப முக்கியமாக பாடுது. அது செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது சார். தாவேகா இப்போ புது கட்சி சார். இப்போ வந்து பரப்புரையிலேருந்து இப்போ நீங்கள் சொல்கிறது வேட்புமனு எல்லாமே பண்ணால் கூட அங்கே போய் ஓட்டு போடணுன்ற பூத் இருக்குல்ல, அந்த விஷயத்தில் வந்து தாவேகா நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அவங்க. பூத்துக்கு அவங்க உக்காந்துருவாங்க, நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி. பூத்துக்கு ஆள்லாம் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன், இந்த பூத் சிஸ்டத்தை கூட விரல் ஒழிச்சிடுவாங்கன்றத சொல்கிறேன். எப்படி சார் ஒழிப்பாங்க? நீ என்ன ஒரு ஆள் தான் உள்ள உட்காரணும். இப்போ ஒவ்வொரு பூத்து கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பூத்து, 64,000 சம்திங் பூத்து, 64,000 பேர் இல்லையான்னு அவங்க நிர்வாகிகளே இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் பெரிய மேட்டரை நான் பார்க்கல. உட்காருவாங்க, உட்காராம எல்லாம் இல்லை. சும்மா இவங்க இந்த 40-50 வருஷமா இருக்கிறதுனால ஆனவனா பூத்து கிளை கலவன்னு இவங்க பெருமை பேசிக்கிறாங்க. இவங்க பேசி புது கட்சிக்கு இல்லைன்னு நீங்க சொல்லிக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். தேர்தல் முடிஞ்சா அவங்க இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அவங்க அதுக்கப்புறம் இது சரி பண்ணணுமா, சரி பண்ண அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க அந்த கட்சி ஆட்சியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க ஏன் அவனுங்களுக்கு பூத்து கமிட்டி இருக்கா இல்லையான்னு வருத்தப்படுறீங்க? லாஜிக்கா பேச ஓட்டு போடுறோம் போட போறான் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு எதுக்கு அந்த வசனம்? என்ன சொல்ல நீங்க சிறுமப்படுத்துறது நீங்க தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த கட்சி ஜெயிக்க கூடாதுன்னு. அப்ப நீங்க இதெல்லாம் இல்லைன்றதுக்கு நீங்க வசனப்படுறீங்க. நீங்க இது கூட இல்ல இருக்க மாட்டாங்க பாருங்க. இந்த பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வந்து பேசுறாங்க பாரு. 90% அப்படிதான் சார் இருக்கு. எல்லாம் அப்படிதான். எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல, ஏன் பேசுறாங்கன்னே தெரியல. இது வந்து இந்த ஊடகத்து மேல நம்பிக்கை இழந்ததுக்கு முக்கியமா ஜேர்னலிஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் சார். ஆமா, ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க முக்கியமான காரணம்ன்றதுல ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல பல பேர் வந்திருக்காங்களா, அவங்க தான் காரணம். நான் எல்லா ஜேர்னலிஸ்டும் நான் சொல்லல. இதுல வந்து நம்ம ஏதோ டிஃபேம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாருமே அப்படி சொல்லல. நீங்க ஒரு பத்திரிகையாளர், அது மாதிரி பத்திரிகை சார்ந்து நம்ம எல்லாம் இந்த ஒரு இதுல இருக்கும் போது நம்ம அவங்களுக்கு ஒன் சைடடா நம்ம இப்ப நம்மள மாதிரி பேசுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. பிரபா டாக்ஸ்னு ஒரு நண்பர் பேசுறாரு. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் பேசுகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய கருத்தை அவங்கவுங்க பதிவு பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த இன்டர்வியூ எடுத்து பண்ணும்போது, இந்த பப்ளிக் ஸ்பீச்சுன்ற பேரில் இந்த டிபேட்ஸ் நடத்தும் போது இங்கே தான் இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க கருத்தெல்லாம் நிறைய எடுத்து திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு படி இந்த எனக்கு இவர் கோட்டீஸ்வரன்லாம் அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும். பட் அவருடைய செயல் எனக்கு இந்த தேர்தலில் புரியவே இல்லை. யாரையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும். நீங்கள் எந்த சார்பு பேசுகிறீங்களோ அந்த கட்சி என்ன செஞ்சுது, என்ன செய்ய போகுதுன்னு பேசுங்க. ஓகே, உங்களை ஓட விட்டுருவாங்க. நீங்கள்லாம் ஏதோ அணில் குஞ்சு ஏதோ பேசுவார். உங்களுக்கு முதல்ல ஓட்டு இருக்கா பாருங்க. அது அண்ணன் ரங்கராஜ் பாண்டே கூட ஒரு மேடையில் பார்க்குறேன். கத்துறவங்களுக்கெல்லாம் ஓட்டு இல்லை. இப்போ பார்த்துருக்கீங்களா? எல்லாம் 20 வயசுக்கு மேலே தான். சும்மா மேடை பேச்சுக்கு கத்துறவங்கள எல்லாருமே குழந்தைய கூட்டு வந்து தான் அந்த மாதிரி ஈவெண்ட் உங்களை மாதிரி நீங்களாம் வந்து பேசுகிற ஈவெண்ட்டில் எல்லாருமே ஆதார் கார்டை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இல்லை, நான் பாதி பேர் ஓட்டு இல்லைன்னு சொன்னார். உங்களை மாதிரி ஆள் உட்காந்து பேசுகிற மீட்டிங்க்கு கூட்டத்தை வந்து குழந்தைங்கள தான் கூட்டத்தை உட்கார வச்சுருக்காங்களா? புரியுதா? ஒரு குழந்தை வந்து அட்லீஸ்ட் 2 பெரியவங்க வருவாங்கல்ல. அது எப்படி நீங்கள் பாதி பேர் இல்லைன்றீங்க? அதுலேயும் ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமா, ஆமாம்மா எல்லாரும் அதை விஜய் சொல்லிட்டு இருப்பார்ல, எல்லார் வீட்லையும் தாவேக்காக்கு ஒரு ஓட்டு இருக்கு. ஆமாம்மா இருக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஓட்டர் ஐடி இல்லைன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? இதுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோவே போட்டிருப்போம். அவங்களுடைய கட்சி இதில் ஓட்டர் ஐடி வித் பேன் கார்டு ஏதோ ஆதார் கார்டு ஏதோட இருக்கிறதா தான் உறுப்பினரே சேர்த்தாங்க. உங்கள் கட்சியில் எவனாவது இந்த மாதிரி பண்ண சொல்லும் முதல்ல. எனக்கு தெரியுமே உங்கள் கட்சியில் நோட்டா எப்படி எழுதுவீங்க உறுப்பினர் ஃபார்ம்னு. ஒரு உறுப்பினர் ஃபார்ம் 30 பேர் 35 பேர் இருப்பாங்க, உட்காந்துக்கு எழுதுவாங்க. அப்போ எழுதிருப்பீங்களா நீங்களா? நம்ம எழுதுறேன். நான் வந்து ஒரு அதிமுக கட்சியில் ஒருத்தர் எழுதுனதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஓகேவா? அதிமுகவில் நீங்கள் தான் கிளை ஸ்ட்ராங்லாம் பேசுகிறோம்ல, அங்கே 2 பேர் உறுப்பினர் சேர்க்கணும்னு அம்மா சொன்ன காலத்தில் நோட்டாக எழுதுனாங்க உட்காந்து ஒரு ஆஃபீஸில். அதெல்லாம் பார்த்துருக்கேன் கண்குளிர.
ஸோ நான் என்ன கேட்குறேன்னா சார், அதிமுக ஒரு ஒரு 50 55 வருஷம் பழமையான கட்சி தான். திமுகலையுமே அது நடக்கும். அது நம்ம அதிமுகன்னே சொல்ல, நான் பார்த்தத சொல்றேன். எல்லா கட்சியிலயுமே அது நடக்கும். அந்த கட்சியிலேருந்து சேர்ந்தவங்க தான் சசிகலா சார். இப்ப சசிகலா, ராமதாஸ், கிருஷ்ணசாமி இருக்காரு. அவரோட நிலைப்பாடு இன்னும் பெருசா தெளிவா சொல்லல. அதே மாரி இப்ப வேல்முருகனும் திமுக கூட்டணியிலேருந்து வந்துட்டாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்தா ஓரளவுக்கு, ஏன்னா 4 பேருமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு. இவங்க வந்து நாளைக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா எப்படி சார் இருக்கும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே இப்ப. இவங்க விஜய் சப்போர்ட் பண்ணணும். இப்படி ஒரு கூட்டணி உருவாகுறதுக்கு வாய்ப்பு 99% இருக்கு. திரு விஜய் அவர்கள் டிவிகேல முடிவெடுக்கும் பட்சத்தில். ஏன்னா விஜய் கையில தான் இருக்கு. இப்போ அந்த ட்ரெண்ட அவர் எல்லா காங்கிரஸ் நம்பி வீணா போயாச்சு. அடுத்தது யாரையும் நம்பி போகாம வர கூட்டணிய அமைச்சு புத்திசாலித்தனமா முன்னுக்கு எடுத்து போகணும். அது வந்து அவர் கையில தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி சும்மா இது வந்த உடனே அவங்க ஊழல்வாதி கதெல்லாம் சொல்லுவாங்க. A2 தான் இவங்க, A1 வேற ஒருத்தவங்கன்னு கூட என்னால சொல்ல முடியும். நான் ஜென்ரலா சொல்றது, இது புனையப்பட்ட கேஸு. நான் அதுக்காக கொள்ளடிக்கலையா நியாயமா அப்படிலாம் நான் பேச வரல. இந்த கேஸ் வந்து புனையப்பட்ட கேஸு. இதுக்கு திமுக தான் மொத்த காரணம். இத வச்சு நம்ம பேசுறதுல லாஜிக்கே இல்ல. அதாவது இப்போ ஓபிஎஸ் திமுக போனா அவர் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு செலவு பண்ணிட்டாங்க. வைத்திலிங்கம் போனா இது பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி போனா பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களே வந்து நாளை வேற கட்சிக்கு போனா ஊழல்வாதி. இது எல்லா கட்சிக்காரங்க தானே. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு சசிகலா அவர் ஆதரவு கொடுத்திருந்தா நம்ம இவரு சாட்டைக்கு கூட சசிகலா அவரு புனிதவாதியா தான் இருப்பாங்க. அதெல்லாம் அரசியல். சின்னமான அவரே சொல்லியிருப்பாரு. ஆமா, அரசியல். இதெல்லாம் என்னன்னா, மக்களுக்கு நம்மள என்ன நினைக்கிறாங்கன்னா, நேத்து பேசினத மக்கள் இன்னைக்கு மறந்துடுவாங்க. இன்னைக்கு புதுசா பேசினா இதை பிடிச்சிட்டு போவாங்கன்ற எண்ணம் அரசியல்வாதிகள் கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான பேசிட்டு மாத்தி பேசுறதால நடக்கும். வேல்முருகன் வந்து திமுக கூட்டணி இருந்து வெளியே வந்தார்ல, அவர் ஒரு விஷயம் சொன்னார் சார். என்னன்னா, நான் சீட்டு கூட நான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆனா நான் சில பல கோரிக்கையை வச்சேன். அது வந்து தான் திமுகக்கு வந்து ஒரு மாதிரி ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். இதை ஏத்துக்கலாமா அவர் சொல்றத? அவங்க ஒன்று ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதில் இல்லை 2 சீட்டு கேட்டிருப்பாரு. ஏதோ ஒரு பேரங்கள் இல்லாமல் எந்த அரசியலும் நடக்க போகிறது இல்லை. ஓகேவா? இவர் கோரிக்கை வச்சேன்றாரு. என்ன கோரிக்கைன்றது யாருக்கு தெரியும்? ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு அதெல்லாம். அதில் 5 வருஷம் கூட இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்களா? அதுக்கு அப்போவே நின்று வெளியே வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. கரெக்டாக 5 வருஷம் இருந்துட்டு வேற வழி இல்லை. ஏன்னா அவர் நின்ன சின்னம், அவங்க சின்னம், வேற வழி கிடையாது. அப்படிதான் இருந்தாகணும். இப்போ வந்து மாற்றி யோசிக்கிறாரு. ஆனா என்டிஏ பக்கம் போக மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப ஆப்ஷன் எங்கன்னா விஜய் தான் இருக்காரு, இல்லன்னா சசிகலா ராமதாஸ் கூட்டணி இருக்கு. என்ன பண்றன்றத நம்ம பொறுத்து சசிகலா ராமதாஸ் போய் அங்க இருந்து விஜய் கூட போக மாட்டாங்கன்னு என்ன விதத்துல நினைக்கிறீங்க? இல்ல போக வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஸோ நம்ம அப்படியே பார்த்துப்போம். பொறுத்து சில மாற்றங்கள் வரும். நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து அரசியல் பத்தி பேசிட்டோம், கொஞ்சம் சமூக நிகழ்வு பத்தியும் பேசுவோம். இந்த கேஸ் தட்டுப்பாடுலாம் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க கூட ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, அடுத்த ஆப்ஷனை தேடி போங்க, இந்த ராக்கெட் அடுப்புன்னீங்க, எலக்ட்ரானிக்னீங்க. ஸோ எப்படி சார் பாக்குறீங்க? இந்த இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு? நம்ம அது சொன்னது மாதிரி இப்போ பூந்தமல்லியில் ஒரு டீ கடையில் அந்த அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த வீடியோ. இப்போ நிறைய நியூஸ் சேனல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. சரி, இது வந்து மாற்று. இப்போ எப்படி பெட்ரோல் டீசல் வரும்போது மாற்றுக்கு எலக்ட்ரிக்கல் வருதோ, நம்ம இந்த இதுதான் தற்சார்பு முறை. இந்த மாதிரியான தற்சார்பு முறையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தப்பே இல்லை. சிலிண்டர் யூஸ் பண்ணுறதுன்னா வீட்டு உள்ள அந்த புகை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருந்தது. இதுவுமே நாளைக்கு மாறும். அரசாங்கம் வேறு ஏதாவது முடிவு எடுப்பாங்க இந்த விஷயங்களில். ஏன்னா இது என்னென்னா, ஒரு 100 பேருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை, 140 கோடி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரே நைட்டில் எல்லாத்தையுமே மாற்ற முடியாததெல்லாம் வாய்ப்பு இல்லை. டச்வுட் இப்போ வந்து ஈரானில் வந்து அந்த தலசந்தி இதை வந்து மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்டில் வந்து மற்ற நாடுகள், அதாவது யுஎஸ் அண்டு இஸ்ரேலை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து விடுறோன்னு. இது நடந்துச்சுன்னா நமக்கு இந்த ஷார்ட்டேஜ்னு இருக்காது. ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்த விலை உயர்வால் விலை ஏற்றங்கள் இருக்கும். இது தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கும். அரசாங்கம் ஏற்கனவே இருக்க ரிசர்வை வச்சு ஒரு 1.5 மாதம்லேருந்து 2 மாதம் வந்து அதை அதுக்குள்ளே இது வந்துட்டாலும் ஷார்ட்டேஜ் வந்து இருக்காது, வாய்ப்பு கம்மியாகும். ஆனால் கொஞ்சம் விலை வந்து ஏறதுக்கான ஏற்கனவே ப்ரீமியம் பெட்ரோலையும் ஏற்றிட்டாங்க சார் விலைவாசி. சின்ன அது ப்ரீமியம்ன்றவங்க போடுறதுனால அது மக்களை பாதிக்காதுன்னு அந்த பெட்ரோல் ஏற்றத்தை இப்போதைக்கு இந்த இதில் வைக்கிறாங்க.
ஆனா இன்னும் 1 1/2 மாசம் அதிகபட்சம் 2 மாசத்துக்குள்ள சாதா பெட்ரோல், டீசலுமே ஏறும். கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீசல் ஏறுச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அத்தியாவசிய பொருட்களான விலைகள் உயரும். ஆனா இது பெரிசா டேமேஜ் இருக்குமானா இருக்காது. எப்பவுமே இது என்ன பண்ண வேண்டிய காலமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் சிக்கனமாக நடந்துக்க வேண்டிய காலமாக இருக்கும். ஆனா நம்ம அரசாங்கம் ரொம்ப தெளிவா நல்ல முடிவு நெறைய விஷயங்கள் எடுக்குறாங்க. எல்லாருக்கும் தடைப்படும்போது கூட நமக்கு வந்தது. சைனாக்கு போற கூட்ஸ் கூட இங்க திரும்பி வந்திருக்கு. நம்ம கச்சா எண்ணெயும் ஏதோ ரஷ்யா அனுப்பியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ரெகுலரா கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் இருக்காது. இது கொஞ்சம் டிலே ஸ்டோரேஜஸோ இப்ப இருக்கிற சோர்ஸ நம்ம காலி பண்ணிட்டு இருக்கோம். புது சோர்ஸ் வருது. ஆனா அது விலை என்ன விலைக்கு வருதுன்றது தான் முக்கியம். முன்னாடி வந்து நம்ம ரஷ்யா கூட $70க்கு வாங்கியிருந்தோம். இன்னைக்கு $110, $112 போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு $30, $40 விலை ஏற்றத்த அரசாங்கம் எப்படி சரி பண்றாங்கன்றத பொறுத்து தான் தெரியும். ஒரு 3 மாசம், 4 மாசம் அரசாங்கம் இத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முடியாது. ஏன்னா நம்ம அத்தியாவசிய அ இது வந்து அதிகமாக இருக்கு. கன்சியூமர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அரசாங்கம் வந்து கொஞ்சம் விலையேற்றத்த தவிர்க்க முடியாதுன்றத நான் பார்க்குறேன். அது ஒரு 1 மாசம், 1 1/2 மாசத்துக்கு அப்புறம் இந்த விலையேற்றங்கள் படிப்படியாக இருக்கும். இந்த எலெக்ஷன்ல இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்து எந்த வகையில ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்தும்? இது வந்து நம்ம அரசாங்கத்துடைய பிரச்சனை இல்ல இல்லையா? இது வந்து இந்தியாவால, இந்திய பிரதமரால பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல திமுகவால இதுல திமுக வந்து இது டிமாண்ட் இத வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்றாங்க. அரசியலாக்க பார்க்குறாங்களே தவிர, மத்தபடி இவங்களால இந்த டிமாண்ட் கிடையாது. இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸு. உலக சந்தையிலேருந்து வர ஒரு விஷயம். ஸோ இந்த நேரத்தில அரசாங்கம் தற்சார்பு முறைய என்ன யோசிச்சு, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணி, என்ன டெவலப் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இதனுடைய ஃபியூச்சர் இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த சமூக செயற்பாட்டாளர்ன்ற பேர்ல பல பேர் வந்து அந்த அரச வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நடிகர்கள் உட்பட. நான் வந்து பேர் சொல்லியே சொல்றேன். சூர்யா, ஜோதிகா இவங்கலாம். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்கலாம் எங்க சார் போனாங்க? சைலன்ட் மோடு போயிட்டாங்க. ஏன்? அவங்க தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார்கள். ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது. அப்படிதான். நீ சும்மா கேள்வி கேட்குறேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, செய். வேற அவங்களுக்கு என்ன சார்? அப்ப எதுக்கு போன ஆட்சியில மட்டும் கேள்வி கேட்டாங்க? அப்படிதான். அதாவது பெண்கள் பாதுகாப்புன்னா, மத சங்கங்கள்ல குதிச்சு ஐயோ! அம்மா, கொய்யோ, முயோன்னு கத்துவாங்க. இவங்க வந்தா கத்த மாட்டாங்க. சரி இது என்னன்னா, திமுகல ஒரு விங் இருக்கு. இலக்கியம் சார்ந்து இதுலன்னு கலைஞர் வந்து ஒரு பில்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இவங்க இந்த மாரி வந்தாலே, இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து திமுக சார்புன்னு ஆயிடுறாங்க. ஸோ இவங்க பேசுறதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ்ன்ற பேட்டர்ன்ல கொண்டு வருது. இவங்க வந்தா பேசக்கூடாதுன்னு அவங்களே கண்ட்ரோல்ல போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப அபத்தமானது, தேவையில்லாதது. பேசினா எல்லாத்துக்கும் பேசு, இல்லன்னா மூடிட்டு இரு. இவ்வளோதான் கன்டென்ட். அவங்களோட நம்பகத்தன்மை தான் இழந்துட்டாங்க இப்ப. இப்ப நான் அது சொல்றேன். இப்ப ஜோதிகா பேசுனதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்ல. எங்கேயோ போயிட்டு ஒரு மேடையில உக்காந்துக்கிட்டு, நாங்க கோவிலுக்கு போனேன். அங்க பண்றத வந்து நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுங்கன்னு. நீங்க கூட பென்ஸ்ல, மெர்சிடிஸ்ல போறீங்க. டிராவல் டைம் ஒண்ணு தான். சாண்ட்ரோ கார்ல போனாலும் டிராவல் டைம் ஒண்ணு தான். சாண்ட்ரோலயே போங்களேன். அந்த காருக்கான காசு தூக்கி யாருக்கா செய்யுங்க. கேட்டா நாங்க அறம்னு ஒண்ணு வச்சு நடத்துறோம்ன்னு. அறம்ல எல்லாத்தையும் உங்க பணத்த மட்டுமே போட்டா பண்றீங்க. ஊர்ல ஃப்ரீயா குடுக்குறது எல்லாத்தையும் வாங்கி இன்னொரு பசங்களுக்கு குடுக்குறீங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் நீங்க ஃபீஸ் கட்டிலாம் படிக்க வைக்கிறதில்ல. அகரம் அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷன். ஃபீஸ் கட்டிலாம் படிக்க வைக்கிறதில்ல. இருக்கு கொஞ்சம். நீங்க 100 பேருக்கு நீங்க 5 பேர் 10 பேருக்கு பண்ணிட்டு எல்லாமே நீங்க பண்றதா காட்டப்படுது. 90% சமூகத்துல இந்த மாரி செய்யணும்னு இருக்கிறவங்க டொனேஷன் பண்றாங்க அந்த பண்றாங்க. foundation. அத வச்சு நீங்க செஞ்சுட்டு போறீங்க. ஸோ உங்க பணத்துல நீங்க ரூ. 50,00,00,000 ரூ. 100,00,00,000 சம்பளம் வாங்குனா அப்படியே தூக்கிட்டு வந்துலாம் இங்க எதுவும் செலவு பண்ணல. ரூ. 50,00,00,000 பணம் வாங்குனீங்கன்னா, பாம்பேல போய் ரூ. 50,00,00,000 அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க. ஓகேவா? இங்க வந்து நான் கூட ஏங்க நீங்க வாழ்றது 4 வீடு ஏற்கனவே இங்க வீடு இருக்கு. ரூ. 50,00,00,000 ஏன்பா புதுசா வீடு வாங்குற? அது யாருக்காவது 4 பேருக்கு செய்யேன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப உடனே யாராச்சும் சொல்லுவாங்க. சரி நான் என்னன்றேன் பண்றவங்க பேச மாட்டாங்க. பேசுறவங்க பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அத நம்ம பெருசா எடுத்து இவங்க இது எடுக்கும்போது தான் இவரு இந்த படம் எடுத்தது சார்பு இதெல்லாம் வந்து அரசியல். என்னன்னா அவங்க தான் தியேட்டர்ல போய் படம் பார்க்குறாங்க. அவங்க சார்பா எடுத்தா நமக்கு பணம் ஓடும். படம் ஓடும், பணம் வரும்னு. சரியா? இப்போ அவர் ஒரு ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. ஓகே. அந்த கதையான அந்த குடும்பத்துக்கு இன்னும் குடிசை வீட்ல தான் இருக்கு. ஒரு மாடி வீடு கூட நீங்க கட்டி குடுக்கல. ஜெனரல் சொல்றேன். அவங்க வெறும் கண்டென்ட்டா மட்டும் யூஸ் பண்ணிட்டாங்க. கன்டென்ட் சும்மா இது அவங்கன்னு இல்ல. பல பேர் அத தான் பண்றாய்ங்க.
பேசுறவன்லாம் மேடைக்கு பேசிட்டு போயிடுறான், படமா எடுத்துக்கிறான், பணத்தை சம்பாதிச்சுக்கிறான். நான் என்ன சொல்றேன், ஒரு கதை இப்போ இளையராஜா ஒரு மியூசிக் எந்த எடுத்துட்டா என் ரைட்ஸ் வாங்காம இருந்தா எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுன்னு இருக்கு. என் கதை திருடிட்டாங்க அதனால இது கொடு. இதெல்லாம் வந்து லட்சங்கள்ல இருக்கு. 25 லட்சம், 50 லட்சம், கோடி வரைக்கும் போகுது. ஓகேவா? உன் படம் நீ எடுக்கும் போது கூட நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹிட் ஆயிட்டு வருமானம் வர நீ உன் பணத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் இல்லை. இவங்க மேடைக்கு பேசுவாங்க, செயல் வேறையா இருக்கும். சார் நீங்க ஒரு விஷயம் ஒரு மாசம் முன்னாடி நம்ம இதே நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா அதாவது நடிகர்கள் வந்து சிறந்த அரசியல் தலைவர்கள், சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லியிருந்தீங்க சார். நான் அது இங்க அப்ளிகபிள் ஆகுது நான் சார். தான் பலதான் சொல்றேன். இது அவங்களுக்கு பின்ன அதனால தான் சினிமால இருக்கவங்க அரசியலை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றேன். அவங்க ஆல்ரெடி அந்த சினிமாலயே அரசியல் செஞ்சு தான் பழகு. அரசியல் மீன்ஸ் ஒரு ஒரு ஆடியன்ஸை வீட்டுங்களில் போய் ரீச் பண்ணணும்னா நம்ம என்ன மாதிரியெல்லாம் செஞ்சா, இப்போ எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ்க்கு போனால் ஒரு ஐட்டம் சாங்குன்னு ஒன்று வச்சா இவங்களெல்லாம் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி பெண்களுக்கு கவர் பண்ணோன்னா அதுக்கேற்ற ஒரு சென்டிமெண்டல் வைக்கணும். வீட்டில் இருக்கிற உமன்ஸை பண்ணோன்னா தாய் பாசம், தங்கச்சி பாசம்னு கொண்டு வர்றது. அப்புறம் குழந்தைங்கள்ட்ட ஏய் குட்டீஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இணைஞ்சு தான். இப்போ கதைன்னு ஒரு 1.5 நிமிஷம் 1.5 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் இருக்குன்னா இதில் இந்த 5 நிமிஷம் பாட்டு 5 6 ஸோ இதில் வந்து 30 நிமிஷம் இது போயிடுச்சு. இந்த சென்டிமெண்ட் சீன் இத்தனை இப்படிலாம் சேர்ந்தது கதையாக கொண்டு வர்றது தான் இதுவே. இன்னும் 3 நிமிஷம் 3 ஹவர் படம் 5 வருஷம் ஆச்சு. நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்க வேணும். சரி, எல்லாருமே அப்படிதான். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது அரசியல் எல்லாத்துலேயுமே. இப்போ நீ நம்ம வீடுங்களில் இருக்கோம், வீடுங்கள்லேயும் அரசியல் இல்லைன்னா இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. சினிமா கொஞ்சம் பப்ளிக் சைஸ், ஏன்னா அவங்க மாஸ் க்ரௌடை புல் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூவ்மெண்ட் மாஸ் க்ரௌடுக்கு கவர் பண்ணுறது. இப்போ நீயும் நானும் போனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்த்துக்கு என்ன வழி பண்ணணும்னு யோசிக்க முடியும். அவங்க மாஸ் பண்ணுறதுனால தமிழக அரசியலையும் மாசான டைரக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால இது வந்து சரியா. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.